ES, Director of Horticulture and Plantation Crops, திரு மோகன் கார்த்திக், Senior Vice President, நாப்கிசான் மற்றும் அரசு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நடைபெறும் மாம்பழ திருவிழாவில் பங்கேற்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சியையும் இந்த அழைப்பு விடுத்த அனைவருக்கும் எனது நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டின் வேளாண் வளத்தையும் விவசாயிகளின் கடின உழைப்பையும் நமது மண்ணின் தனித்துவமான விளைபொருட்களை கொண்டாடும் ஒரு சிறப்பான நிகழ்வாக இந்த மாம்பழ திருவிழா திகழ்கிறது. மாம்பழம் என்பது வெறும் பழம் மட்டுமல்ல, அது நமது பாரம்பரியத்தின் அடையாளம். தமிழர்களின் உணவு கலாச்சாரம், வேளாண் மரபு மற்றும் கிராமப்புற பொருளாதாரத்தோடு நெருங்கிய தொடர்புடைய ஒரு அரிய இயற்கை வரப்பிரசாதமாகும். உலகம் முழுவதும் பழங்களின் ராஜா என்று போற்றப்படும் நம் மாம்பழம் தமிழ்நாட்டின் வேளாண்மையை உலக அரங்கில் எடுத்துக்காட்டுகிறது. தமிழ்நாட்டில் மாம்பழம் 1,45,905 ஹெக்டேர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்டு 9,49,446 மெட்ரிக் டன் உற்பத்தி செய்யப்படுகிறது. குறிப்பாக மா பரப்பு விரிவாக்கம் இனத்தின் புதியதாக மா நடவு செய்யும் விவசாயிகளுக்கு 40% மானியத்தில் ஒரு ஹெக்டேருக்கு அதிகபட்சமாக ரூபாய் 30,000 மானியம் வழங்கப்பட்டு வருகிறது. தேசிய தோட்டக்கலை இயக்கத்தின் கீழ் குறைந்த இடைவெளியில் அதிக மாக்கன்றுகளை நடவு செய்யும் விவசாயிகளுக்கு 40% மானியத்தில் ஒரு ஹெக்டேருக்கு அதிகபட்சமாக ரூபாய் 48,000 மானியம் வழங்கப்படுகிறது. தேசிய தோட்டக்கலை இயக்கத்தில் பழைய மாந்தோட்டம் புதுப்பித்தல் இனத்தின் கீழ் 40% மானியத்தில் ஒரு ஹெக்டேருக்கு அதிகபட்சமாக ரூபாய் 20,000 வரை விவசாயிகளுக்கு மானியம் வழங்கப்படுகிறது. பருவமில்லா காலங்களில் மாம்பழங்களை உற்பத்தி செய்ய பயன்படுத்தப்படும் கல்தாள் போன்ற வீரியமிகு ரசாயன பயன்பாட்டை குறைக்க மா விவசாயிகளிடையே விழிப்புணர்வுகள் கூட்டங்கள் நடத்தப்பட்டு வருகிறது. மாவிற்கான அக்ரிகேட் மார்க்கெட்டிங், TN அபெக்ஸ், அபேடா, TNU ஆகிய துறைகளுடன் இணைந்து மாவிற்கான ஏற்றுமதி தொடர்பான உட்கம்பி வசதிகளை மேம்படுத்த கிருஷ்ணகிரி, தருமபுரி, திண்டுக்கல், தேனி, வேலூர், திருவள்ளூர் மற்றும் சேலம் ஆகிய மாவட்டங்களில் மா சிறப்பு குழு அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. ஏற்றுமதி செய்யும் பழங்களில் ரசாயன உரங்களின் நச்சுத்தன்மை, இதன் மூலம் இடைத்தரகர்களின் ஆதிக்கம் குறைந்து விவசாயிகளுக்கு சிறந்த விலை கிடைக்கிறது. அதே நேரத்தில் பொதுவான தரமான மாம்பழங்களை நியாயமான விலையில் விவசாயிகளுக்கு வாங்கும் வாய்ப்பை பெறுகின்றனர். மேலும் விவசாய உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு இணைப்பு மற்றும் திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. நாப்கிசான் மூலம் நபார்டு விவசாய உற்பத்தியாளர்கள் ஒத்துழைப்புடன் இத்தகைய வளர்ச்சி திட்டங்களுக்கான நிதியை அளித்து வருகிறது. இந்த மாம்பழ திருவிழா போன்ற நிகழ்வுகள் விவசாயிகளின் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் மட்டுமில்லாமல் வேளாண் சுற்றுலா, கிராமப்புற வேலைவாய்ப்பு உருவாக்கம் மற்றும் உள்ளூர் தொழில் வளர்ச்சிக்கும் ஊக்கமளிக்கின்றன. குறிப்பாக இளம் தலைமுறையினர், யங்ஸ்டர்ஸ் வேளாண்மை மற்றும் வேளாண் தொழில் முனைவோர் துறைக்கும் ஈர்க்கும் ஒரு சிறந்த வாய்ப்பாகவும் இந்நிகழ்வு அமைகிறது. இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்த நாப்கிசான் மற்றும் நபார்ட் ஃபைனான்ஸ் லிமிடெடுக்கும் கலந்து கொண்டு சிறப்பித்த விவசாய உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கும் விவசாயிகளுக்கும் எனது மனமார நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.